அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். பிரபல பாடி ஃபில்டர் ராஜபேரோன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர். அவருக்கும் யூடியூபர் நெல்சனுக்குமான பிரச்சனையை நாம் எல்லோரும் பார்த்தோம். இதில் ஒரு பெரிய பாடி ஃபில்டர் அவர் போய் எப்படி ஒரு சாதாரண ஆளை போய் அடித்தார். அவர் எப்படி தப்பிக்கலாம், அவர் எப்படி திருப்பி அடிக்கலாம்? ராஜபேரனை அடிக்க முடியுமா? சில பேர் சொல்கிறாங்க பாடி ஃபில்டர்ஸ்லாம் ராஜபேரோன் மாதிரி பாடி ஃபில்டருங்களை சாதாரணமாக யாரும் அடிக்க முடியாது சொல்கிறாங்க. ஏன் அடிக்க முடியாது? சாதாரணமாக அடிக்கலாம். ரொம்ப ரிஸ்க்கெலாம் அடிக்க முடியதில்லை, ரொம்ப சாதாரணமாகவே அடிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு எல்லாருக்குமே உண்டு. பாடி ஃபில்டருங்களை எப்படி அடிக்கணுங்கிறது தான் நான் இப்போ இதில் சொல்ல போகிறேன். ராஜபேரோனாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, யாரையும் அடிக்கிற வலிமை எல்லாருக்கும் உண்டு. உடம்புங்கிறது ரத்தமும் சதையும் தான். அதனால் ஒரு பெரிய பில்டப்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே நம்ம ராஜபேரோன் ஒரு பஞ்சாயத்துக்காக போகிறாரு. தன்னுடைய பொருள் விற்பனையில் ஏதோ பிரச்சனை பண்ணுறாருங்கிறதுக்காக வேண்டி உரிமை இல்லை அல்லது லைசன்ஸ் வாங்கலைன்னு சொல்லி தொடர்ந்து போய் பிரச்சாரம் பண்ணுறாருங்கிற கோபத்தில் ராஜபேரோன் நெல்சனை தேடி போகிறாரு. நெல்சனுடைய வீட்டுக்கு போன இடத்துல அவங்க அப்பாட்ட பேசுகிறாரு. நல்லா தான் சுமூகமாக போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது பிரச்சனை முத்துது. ஓங்கி குத்துறார். ஓங்கி இல்லை, கடுமையாக தள்ளுறார். எந்த இடத்துல தள்ளினார் நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நெஞ்சிக்கும் வயிற்றுக்கும் இடைப்பட்ட நெஞ்சி குழியில், அந்த நெஞ்சி குழியில் லேசாக இறங்கினா போதும் கை. சாதாரண ஆள், பாடி ஃபில்டர்னு இல்லை, சாதாரண ஆள் அதில் லேசாக ஒரு குத்து லேசாக இறக்குனா போதும், மூச்சு வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஆனால் அதை திட்டமிட்டு தாக்கிய ராஜபேரோன், ஆனால் சரியாக ஏதோ தெரியல, அவருக்கு பிடிக்கல, தட்டின வேகத்துக்கு போய் விழுந்தாரே தவிர அந்த எதிர்பார்த்த விளைவு இல்லை. என்ன காரணம்னா அதில் தட்டினா உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சாதாரணமாக லேசாக இறங்கினாலே போதும், மூச்சு வர்றதுக்கு 10 நிமிஷமாவது ஆகும். அதோட அவருடைய அண்ணன் டாக்டர் ஒருத்தர் டப்புன்னு ஒரு கேட்சி போட்டார். நல்ல குஸ்தி வாத்தியாராக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வித்தை கற்றுருக்கார். டப்புன்னு பிடிச்சதுக்கப்புறம் இவரால் ஒன்றும் முண்ட முடியல. கழுத்தை சேர்த்து ஒரு பிடி. ராஜபேரனுடைய பவர் அங்கே எடுபடலை. அதுக்கப்புறம் அவரும் ஒரு கட்டையை எடுத்து அடித்தார் மண்டையில். ஆனால் ரொம்ப நிதானமான ஆளாக இருப்பான்னு நினைக்கிறான் அந்த வக்கீல் நெல்சன். அது மாதிரி அடிக்கிற வாய்ப்பு இருந்தும் கூட கரெக்டாக மண்டையில் நடுமண்டையில் மட்டும் அடித்தான். கொஞ்சம் மாற்றி ஈத்தி அடிச்சிருந்தானா ஆள் காலி. ராஜபேரோன் நினச்சிருந்தா, நெல்சன் நினச்சிருந்தா முடிச்சிருக்கலாம். அல்லது வித்தை தெரிஞ்சவனாக இருந்திருந்தால் முடிச்சிருப்பான். அந்த சமயத்தில் அது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுதான் நிதானமாக உயிரை ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப நிதானமாக அடிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். சாதாரணமாக பாடி ஃபில்டர் அடிக்கணும்னா எங்கே அடிக்கணும்? இப்போ இந்த சீமான் இருக்கார், நல்லா உடம்பை ஏற்றிக்கிட்டு ஊன்னுட்டு இருக்கார். கராத்தே கற்றாலும் பாடி ஃபில்டிங் பண்ணாலும், பாடி ஃபில்டிங் பண்ணதுக்கப்புறம் உடம்பு டைட் ஏறிடும். டைட் ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேகம் ஸ்பீடு கம்மி தான். பவர் அதிகமே தவிர ஸ்பீடு ரொம்ப கம்மி தான். ஒரு கராத்தே வீரன் அவனுடைய வேகங்கிறது அதிவேகமாக இருக்கும். அவன் மெலிஞ்சிருப்பான். அவன் ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை வலுவாக்கியிருப்பான். ஆனால் ஜிம்மு மாஸ்டர் அப்படி இல்லை. அவன் நல்லா ஃபுல்லாக வெயிட் அடித்து உடம்பை ஏற்றி வச்சுருப்பான். விளைவு கையினுடைய வேகம், பவர் அதிகமே தவிர ஸ்பீடு ரொம்ப குறைச்ச. அப்போ பாடி ஃபில்டர் அடிக்கணும்னா என்ன பண்ணோம்? ஒரு நேரத்தில் நானும் கராத்தே பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு 10 வருஷம். அப்போ எங்கள் மாஸ்டர்லாம் சொன்ன சில ஆலோசனைகள், அப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த சில ஆலோசனைகள், சாதாரண ஆளை அடிக்கிறதுக்கு பல விதமான டெக்னிக்கல். ஒரு சாதாரண ஆள் ஒருத்தனை அடிக்கிறதுக்கும் ஒரு கராத்தே வீரன் இன்னொருத்தனை அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அவன் ஏன்னா எந்த இடத்துல எதிரி அடிக்கலாங்கிறத தெரிஞ்சு வச்சு அடிப்பான். இந்தந்த பாட்டில் அடிக்கணுங்கிறது அங்கே ட்ரைனிங்கில் இருக்குது. தேவையில்லாமல் உடம்புல சாதா மனுஷனையே உடம்புல அடித்தா ஒன்றுத்துக்கு ஆகாது.
அவன் முண்டிடுவான். ஆனால் ஒரு ஜிம்மு மாஸ்டரை உடம்பில் அடிக்கணுங்கிறது எந்த வகையிலையும் ஒரு சின்ன பயனையும் தராது. அப்போ ஜிம்மு மாஸ்டர் அடிக்கிறதுக்குன்னு சில வியூகம் இருக்குது. எங்கே அடிக்கணும் ஜிம்மு மாஸ்டரை? அடித்த நெல்சன் அது வேறு ஏதாவது ரொம்ப ஆபத்தான முடிவாக போயிடும். அதனால் அது தேவையில்லை. யோசனைகள் சொல்கிறதும் சமயத்தில் ரொம்ப சிக்கலாக தான் போயிடும். ஜிம்மு மாஸ்டர் அடிக்கிறதுக்குன்னு இருக்கிற சில இடங்கள்லாம் ரொம்ப ஆபத்தான இடங்களை விட்டு கொஞ்சம் வெளிப்படையான இடங்களை சொல்லணும்னா மூக்கில் அடிக்கலாம். மூக்கில் லேசாக தட்டினா போதும். இந்த இந்த பகுதியை வச்சு ஒரு இடி இடித்தாலே போதும். இடித்தாலே போதும் மூக்கு செதறி ரத்தம் செதற ஆரம்பிச்சிடும். ட்ரைனிங்கில் உள்ள ராஜபரனுக்கு தெரியும் மூக்கில் தட்டினா ரத்தம் செதறும்ட்டு. ஆனால் அதுவே புது ஆளாக இருந்தானா கொஞ்சம் பயப்படுவான். ட்ரைனிங் இல்லாதவனுக்கு அவனுக்கு ட்ரைனிங்கில் இருக்க ராஜபரன் மாதிரி பாடி ஃபில்டருங்களுக்கு நல்லா தெரியும். அடித்தோன்னே மூக்கில் லேசாக தட்டினாலே ரத்தம் செதறும், சட்டை கிட்டலாம் நனைஞ்சி விட்டுன்ட்டு. அடுத்ததாக எங்கே அடிக்கலாம்? மூக்குக்கு வாய்க்கு இடையில அடிக்கலாம். அடுத்தது எங்கே அடிக்கலாம்? சின்னில் அடிக்கலாம். முட்டலாம் சின்னில் கொண்டு போய் இட்டிக்கலாம் ஒரே இட்டி. அடுத்தது எங்கே அடிக்கலாம்? இன்னும் ரொம்ப ஆபத்தான இடம்லாம் இருக்குது. சொன்னால் வேறு ஏதாவது சட்ட சிக்கல் இருக்குதாங்கிற பயமும் இருக்குது. ஏன்னா நம்ம சட்டம்லாம் படிக்காத ஆள். கராத்தையில் சில நுட்பங்கள்னு சொல்லி எதிரிகளை அவசர சூழ்நிலையில் அடிக்கிறதுக்காக சில ட்ரைனிங் இருக்குதே தவிர அதை சொல்கிறது சட்டப்படி உண்டா இல்லையான்னு தெரில. அடுத்தது இன்னும் சில ஆபத்தான இடங்கள்லாம் இருக்குது. அப்புறம் இன்னும் ஒரு அடி ஒரு மிதிக்கலாம் கிரைனில், இப்படி இருக்குது. ஆனால் அந்த நெல்சன் அடித்ததில் கொஞ்சோண்டு இடம் மாற்றி அடிச்சிருந்தானா ஆள் காலி. அவன் அடித்த அதே அடியை கொஞ்சம் இடம் மாற்றி அடித்தானா ஆள் காலி. அல்லது காதுலேயோ மூக்குலேயோ அடிச்சிருந்தானா ஆள் செதறி இருப்பான். கொஞ்சம் முகம் செதறி விடுவான். உடம்பை தான் வலுவாக்கி வச்சுருப்பானே தவிர உடம்பு இருக்கிற வலுவுக்கு முகத்தில் அவ்வளோ வலு இருக்காது. அதனால் பாடி ஃபில்டர் அடிக்கிறதுக்கு முகம்தான் சிறந்த இடம். ஆனால் அதே மாதிரி ராஜபேரன் அடித்த அந்த நெஞ்சிக்குழி பகுதிங்கிறது பேராபத்தானது. சாதாரணமாக லேசாக தட்டினாலே போதும், மூச்சு வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் அழுத்தமாக இறக்கிட்டானா சரியாக போச்சு, முடிஞ்சுது. ஆள் உயிர் பிழைக்கிறதுக்கான ஆபத்து, உயிர் பிழைக்கிறதே பெருசுங்கிற சூழ்நிலை வரும். அடுத்ததாக இடுப்புக்கு கீழே பார்த்து அது ஒரு அட்டாக்கு, டப்புன்னு முட்டியை ஏற்றலாம். இப்படியெல்லாம் அடித்து என்னென்னா பாடி பில்டரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. என்கிட்ட கூட பார்த்திங்கன்னா ஷார்ப்பான ஆயுதம் எப்போதும் இருக்கும். என்கிட்ட ஆயுதம் இருக்குங்கிறதுக்காக யார்கிட்டயே போய் நீட்டினா என்ன ஆகும்? நானும் 25 வருஷமாக வச்சுருக்கேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே பெரிய பெரிய வீச்சருவாளை தீட்டி வச்சுருப்பேன், பயன்படுத்தினதில்லை. 10 வருஷம் கராத்தே பண்ணியிருக்கேன், ஒருத்தனையும் அடித்ததில்லை. அடித்தா ஒரே அடியில் கூட சமயத்தில் ஏதாவது காலி பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு எண்ணம், வீரம் இருக்கும் அந்த ட்ரைனிங் பண்ண எல்லாருக்குமே. பண்ண முடியாது. ஒரு வலிமையானவன் எளிமையானவனை அடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அடித்தா சட்டம் அனுமதிக்காது. சட்டம் அதை விட கடுமையாக பாய்ச்சல் காட்டும். அதனால் கலைகளை கற்றுக்கணும். உடல் வலிமை, நல்ல நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, கடுமையாக தன்னுடைய பணிகளை கவனிக்கிறதுக்கு, இதுக்கு தான் கலைகள் இருக்கணும். நம்மகிட்ட அருவா இருக்குங்கிறதுக்காக எதுக்கு அவ்வளோ போய் வெட்டினோம்னா என்ன ஆகும்? எத்தனை பேரை வெட்டிடுவேன்? நீ ஒருத்தனை வெட்டுவியா அந்த நேரம், அப்புறம் கொண்டு போய் வச்சு நொங்கு எடுத்துருவான். வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் இருக்கவங்களாம், ஜெயிலுக்கு போயிருந்தேன், அங்கே உள்ள கொலை வழக்கில் அந்த வழக்கு இந்த வழக்கெல்லாம் இருந்தவங்களாம் விடாது கெஞ்சுவான் என்கிட்ட, ஜெயிலுக்கு மட்டும் வராதிங்கம்மா. நாங்கள் போனது அரசியல் வழக்குன்னா கூட ஜெயிலுக்கு மட்டும் வராதிங்கன்னு கெஞ்சுவான். அவ்வளவு கொடூரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். சிறைச்சாலையோட அனுபவம் சில பேருக்கு தெரியாது. மிகப்பெரிய தாதாக்கள் ராஜ உபதேசத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பான். எல்லா சலுகையும் கிடைக்கும். அங்கே தான் அவனுடைய அரண்மனையே, அங்கே தான் மந்திரிகள் எல்லாம் அங்கே தான். அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க தாதாக்கள் ரவுடிங்கெல்லாம் சிறைகளில் அதிகம். அதனால் ராஜபாரனை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களை கவர்கிற வாய்ப்பு அவருக்கு அதிகம். நல்ல உடல் திறனை உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த கலையை பலருக்கு சொல்லி கொடுத்து உடல் வலிமையாக இருக்கிறது எப்படி, உடலில் நோய் நொடிகள் அண்டாமல் இருக்கிறது எப்படி,
உடல் வலிமையாக வாழ்நாள் முழுக்க உழைப்பிற்கு அந்த உடல் வலிமையை பயன்படுத்துறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். அதுதான் அவருக்கு சிறப்பு. இந்த மாதிரி அவசர கோலம்லாம் ஒரே நாளில் வாழ்நாளை முடிச்சிடும். முண்டனுக்கு 2 ஆள், முண்டுனா 3 ஆளுன்னு சொல்லுவாங்க. அதனால் எவ்வளோ பெரிய முண்டனாக இருந்தாலும் 2 ஆள் இருந்தால் போதும். அதுக்கு மேலே முண்டுனானா 3 ஆள் போதும். சீமான் சொல்கிற மாதிரி அப்படியே முறைச்சிக்கிட்டு நடந்தாலும் அதெல்லாம் தப்பிக்க முடியாது. ஏதோ மேடையில் காரில் போயிட்டுங்க, ரோட்டில் இருக்கவன்ட்டு சும்மா முறைச்சிக்கிட்டே இருந்தால் அப்புறம் பார்ப்பான், ஒரு தடவை பார்ப்பான், 2வது தடவை பார்ப்பான், அப்புறம் ஒரு வலையை விரிச்சிருவான். இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற உடல் பலத்தை விட ரவுடிங்களுடைய பலம் அதிகம். உடம்புங்கிறது ரத்தமும் சதையும் தான். எத்தனையோ மிகப்பெரிய ஜாம்பவான்களெல்லாம் வெட்டி சாய்க்கிறதெல்லாம் பார்க்குறோம். அது ரவுடிசம். ஆனால் இவர் மிக உயர்ந்து கடுமையாக போராடி இவ்வளோ தூரம் உடம்பெல்லாம் உருவாக்கி, அதுவும் தமிழ் தேசியத்தில் ஈடுபடுத்தி கொண்டு மிக உன்னதமான தலைவர் பிரபாகரன். அவர் பேரை சொல்கிற நீங்கள் ஒரு சின்ன தவறுக்கு கூட எண்ணம் திரும்பி இருக்கக்கூடாது. உடற்பயிற்சி வேற, வன்முறை வேற. அப்போ நாடு முழுக்க இருக்கிற மிகப்பெரிய கராத்தே வீரர்கள், குஸ்தி கத்தவர்கள், இப்படி எல்லாருமே வன்முறையை கையில் எடுக்கணும்னு நினச்சா நாடு என்ன ஆகும்? சீமான் மாதிரி உடம்பை ஏற்றின உடம்பு தற்காப்புக்கு தேவை. ஏதோ தன்னோட உயிருக்கு ஆபத்து, அந்த நேரத்தில் தன்னை தற்காத்துக்கிறதுக்கு உடம்பு தேவை. ஆனால் தன்னுடைய வேலைகளை கவனிக்கிறதுக்கு உடம்பு தேவை. அதை தவிர இன்னொருத்தனை அடிக்கிறதுக்கு, இன்னொருத்தனை கொலை பண்ணுறதுக்கு, இன்னொருத்தன்ட்ட வன்முறையை பாய்ச்சறதுக்கு உடல் பலம் தேவைங்கிறது இல்லை. இன்றைக்கி நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் தான் மாநிலம் முழுக்க, நாடு முழுக்க ரவுடிங்கன்னா அவனோ தான். ஒட்டுமொத்த காவல்துறையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான், ரவுடிங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான், எல்லா போக்கிரித்தனத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான். ஆனால் ராஜபைரவன் மாதிரி உள்ளவங்க நல்ல ஆசிரியர்களாக மாணவர்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சீமா நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணுறாரு, அதெல்லாம் நல்ல இளைஞர்களை உருவாக்குறாரு, அது அவருக்கு பாராட்டுக்குரியது. ஆனால் சீமான் மாதிரி, ராஜபைரவன் மாதிரி வீரர்களை எப்படி அட்டாக் பண்ணுறது சாதாரண மக்களாலேயும் முடியும். ராஜபைரவன் நல்லா ஒரு 2 அடி நீள கத்தி வச்சுருக்காரு, வெட்டு கத்தி, ஒரு 1.5 அடி நீளத்துக்கு. அதே ஒரு 3 அடி 3.5 அடி நீளத்துக்கு நல்லா ஒரு பூதங்குடி அருவா வச்சுருந்தானா, நான் மணல்மேடு சங்கர் பயன்படுத்தின அருவா பூதங்குடி அருவா. 16 வழக்கு என்னமோ கொலை வழக்கு இருக்குது மணல்மேடு சங்கர் மேலே. கடைசியில் என்கவுண்டர் பண்ணிட்டான். அந்த இவ்வளோ தூரம் வெட்டி என்ன பண்ணுறது? அந்த அருவாவை அடித்து கொடுத்த கொல்லுப்பற்றக்காரன் சொல்கிறான், கொல்லர் அவன் சொல்கிறான், அவன் வெட்டினா இவன் வெட்டினாங்கிறான். எவன்டா வெட்டினான்? நான் அடித்து கொடுத்த அருவாலடா வெட்டிச்சின்னா. இப்போ என்ன செய்கிறது? மணல்மேடு சங்கர் வெட்டினாரா, இல்லை பூதங்குடி கொல்லுப்பற்றக்காரன் அடித்து கொடுத்த அருவா வெட்டிச்சா? அதனால் ஆயுத பலம் கையில் அருவாள் இருக்கிறதும் மிகப்பெரிய உடல் பலம் வச்சுருக்கிறதும் 2 ஒன்று சமம். சில ஜாம்பவான்கள்லாம் பேசுனாங்க, பாடி பில்டரை ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் எல்லாரையும் எல்லாமே செய்ய முடியும். ட்ரிக்கு இருக்குது. அந்த ட்ரிக்கு எல்லாத்தையும் நம்ம சொன்னோம்னா, வெளிப்படையாக சொன்னோம்னா அங்கங்கே தேவையற்ற மோதல்கள் வரலாம். தேவையற்ற பிரச்சனை தான் நான் நினைக்கிறேன். அதனால் உங்களுடைய கலையை நல்ல வழியில் பயன்படுத்துங்க. அவன் ஒரு தரதலை பிடிச்ச நெல்சன் நல்ல வக்கீலாக இருக்கான். வரம்பு மீறி பேசுகிறேன். நான் அவனுடைய பேச்சை நான் இப்போ தான் பார்த்தேன். நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை அவன் பேச்சு. ராஜபைரவனோட தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ராஜபைரவனோட தகராறு பண்ண நெல்சனை நான் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் பார்த்தேன். அப்படி ஒரு ஆள் பேசுகிறான்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் பேசுகிறான் அவன். வார்த்தைகளில் கடுமையாக சீமான் ஊழல் பண்ணுறாரு. சரி, இங்கே நாட்டில் நடக்கிற வேலுமணி எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? வேலுமணி லட்சம் கோடிக்கு ஊழல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இன்றைக்கி விஜயோட போய் சேர்ந்துருக்காரு. நான் விஜயை தப்பாக சொல்லலை. 5 பைசா 5 நயா பைசா கூட கைவிட்டு பெற மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் இந்த ஊழல் பேர்வழிங்க ஃபுல்லாக போய் சேர்ந்துட்டான். விஜயபாஸ்கர் மலையை வெட்டினதுலேருந்து சுகாதாரத்துறையில் அள்ளி குமிச்சது வரைக்கும் ஒரு பெரிய பேர்வழி தான். அவர் அங்கே போயிருக்காரு. தங்கமணி என்ன அங்கே போய் என்னத்தை கிழிக்க போகிறாரு? அவ்வளோ யோக்கியனா? அவரை பற்றி பேசுவீங்களா நெல்சன்? வேலுமணியை பற்றி பேசுவீங்களா? விஜயபாஸ்கரை பற்றி பேசுவீங்களா? அது லாட்ரி ஊழலை பற்றி பேசுவீங்களா?
அவர் நல்ல மனுஷன். ஆதவ் அர்ஜுனா அவர் ஒன்றும் தப்பு, எந்த தப்பும் பண்ணலை. நல்ல விஜய்க்கு ஒரு பக்கபலமாக இருந்து பூஸ்டாக இருந்து வழி நடத்தினார். ஆனால் எத்தனை அயோக்கியனாக இருந்தாலும் விஜய்கிட்ட வந்ததுக்கப்புறம் நேர்மையை கடைபிடிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதை எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு காத்திருப்போம். விஜய் என்ன செய்ய போகிறார்? ஊழலை தடுக்க சட்டம் கொண்டு வரப்போகிறாரா, இல்லை ஊழலை வேடிக்கை பார்க்க போகிறாரா? தான் மட்டும் யோக்கியன் என்று. இன்றைக்கி இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிற மோடி கல்யாணம் பண்ணிக்கல, குடும்பம் குட்டி இல்லை. ஆனால் அவரை வச்சு பெருத்த செல்வந்தர்களாக உயர்ந்திருக்கான் அம்பானியும் அதானியும். அவர்கள் திருடுவதற்கு ஏதுவாக திட்டம் வகுத்தான். இந்தியா முழுக்க 2 கோடி அரசு ஊழியர்கள் திருடுறான். தமிழ்நாட்டில் மட்டும் 10 லட்சம் அரசு ஊழியர்கள் லஞ்ச ஊழலில் ஈடுபடுறான். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பற்றி பேச தம்பி நெல்சன் பேச முடியுமா? கருணாநிதி மகன் ஸ்டாலினோட மருமகன் வாட்சி மட்டும் 34 கோடிக்கு கட்டியிருக்கானாம். அவன்கிட்ட 200 கோடிக்கு மேலே வாட்சி இருக்குங்கிறாங்க. அது விஜயே பேசுகிறாரு. துபாயில் முதலீட்டை ஈர்க்க போனீங்களா, முதலீட்டை பதுக்க போனீங்களான்னு கேட்டார். அந்த பதுக்கிய தொகை மட்டும் 2 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க. இலங்கையில் 26,000 கோடியை ஏமாந்துட்டதா சொல்கிறாங்க. ஏதோ கடலில் கொட்டிவிட்டான் திமுகங்கிற மாதிரி செய்தி இருக்குது. நாட்டையே சூறையாடி இருக்கான். 15 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கான் ஸ்டாலின். இங்கே ஸ்டாலினுக்கு எதிராக பேசுகிறீங்க. அதுக்கு முன்னாடி இருக்க எடப்பாடி என்ன பண்ணால் அவனை கொஞ்சோண்டு ஆளா? உலகத்திலேயே மிகப்பெரிய திருடினா ஜெயலலிதா தான். திருட்டு பாப்பாத்தி, கொள்ளைக்காரி, பேராசைக்காரி. ஒரு வெள்ளைக்காரனை ஆங்கிலோ இந்தியனை மிரட்டி 1000 ஏக்கர் மலையை பிடுங்கினவ. மலையை பிடுங்கி கொடுத்தவன் தான் செங்கோட்டையன், விஜய் கட்சியில் இருக்கிறவன். அப்பாவி ரொம்ப ரோட்டிலலாம் நாயனம் வாசித்து பாட்டு பாடி கூத்து கட்டி கங்கைமரன் கட்டின சொகுசு மாளிகையை அந்த பேராசக்காரி ஜெயலலிதா பிடுங்கிட்டு விட்டுட்டா. அதை பற்றி பேசுங்க, அதை திருப்பி வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குதா? சீமான் எங்கே போய் லஞ்சம் வாங்கினார்? சீமானை பேசுங்க. சீமானை சீமான் யாராக இருந்தாலும் யோக்கியமாக இருக்கணும். ஆனால் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு சுண்டைக்காய் பிரச்சனைகள்லாம் பேசி தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் வியாபாரம் பண்ணானா உனக்கு தெரியுமா? அவன் தான் இப்போ வச்சிருக்கேங்கிறாரு அந்த ராஜபேரன். நாங்கள் லைசன்ஸ்லாம் வாங்கிட்டோன்னு சொன்னதுக்கப்புறம் நீ திரும்ப இல்லைன்னு சொல்லி தேவையில்லாமல் அவனுடைய தொழிலை கெடுக்கணும்னு மட்டும் நினைக்கிறேன். நீ இது கெட்ட புத்தி இல்லையா? தேவையில்லாமல் பிரச்சனையை இழுத்து விட்ருக்க. ஆனால் ராஜபேரனும் தேவையில்லாமல் அங்கே போய் அவன் வீட்டில் போய் பிரச்சனை ஈடுபட்டது தப்பு. வழக்கறிஞரை வச்சு வழக்கு தொடுத்துருக்கணும். நாகர்கோயிலை பற்றி எப்போதுமே ஒரு சிறப்பு உண்டு. அந்த பகுதியில் இருக்கவன் தான் நிறைய குஸ்தி கற்றவனா. மிகப்பெரிய குஸ்தி வாத்தியாரெலாம் அங்கே தான் இருப்பாங்கிற மாதிரி எங்கள் பகுதியில் பேசுவாங்க. அங்கேருந்து தான் வந்தவங்கன்ட்டு. சிலம்ப விளையாட்டினுடைய தாயகமும் அதுதான். அதனுடைய விளைவு தான் அந்த நெல்சனோட அண்ணன் போட்ட புடி. இன்னமும் ஆச்சரியமாக இருக்குது. நான் கராத்தே ட்ரைனிங்கில் இருந்த நேரம், நல்லா பயிற்சியில் இருந்த நேரம், என்கிட்ட ஒருத்தர் ட்ரைனிங்க்கு வந்த ஒரு தம்பி நல்லா குஸ்தி கற்றவர். அவர் சொன்னார், பேசிகிட்டு இருக்கும்போது நல்ல ட்ரைனிங்கில் நல்லா வலுவாக இருந்த நேரம் உடம்பு. அந்த நேரத்தில் வாங்க நான் ஒரு பிடி ஒன்று போடுறேன், நான் குஸ்தியில் கற்றது போடுறேன்னாரு. போடுங்க என்ன. நல்லா உடம்பு வலிமையான உடம்பு, நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அப்போ இருந்துச்சு. அவன் அப்படி லேசாக ஒரு கையை போட்டு இப்படி ஒரு திருப்பினான். ஒரு செகண்ட் தான் கை உடஞ்சிருக்கும். தப்பிச்சதே பெரிய விஷயமாச்சு. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுடான்னா. அதை நான் அப்போ தான் உணர்ந்தேன். எல்லாம் நம்ம வலுலாம் இல்லை, நம்மளோட தாத்தாலாம் நிறையா இருக்காங்கிறத அப்புறம்தான் என்னால் உணர முடிஞ்சுது. ஒரு பெரிய குஸ்தி வாத்தியார் ஒருத்தர் இருந்தார், நமக்கு சொந்தக்கார். அவர் பெரிய வாத்தியார், எக்கச்சக்கமாக கற்றவங்க, வித்தை கற்றவர். நிறைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவர்கிட்ட கற்றுக்கிட்டவங்க ஃபுல்லாக என்கிட்ட கராத்தையில் ட்ரைனிங்கில் சேர்ந்தாங்க. அப்படியே அப்பட்ட குஸ்தி வாத்தியார் பக்கத்து வீட்டுக்காரன், அவர் சொந்தக்காரன் தான். 3 பேர் நமக்கு சொந்தக்காரன் தான். அவனில் போய் பெரிய பசங்க 2 பேரை போட்டு அடித்தார். ஒரு சின்ன பையன் ஒருத்தன், 3 எல்லோரும் நமக்கு வேண்டியவங்க தான். பெரிய பசங்களை போட்டு அடி உரிச்சு எடுத்துட்டார். 2 பசங்களை அடித்தார். ஒரு சின்ன பையன் நல்லா ஒரு 15-18 வயசு இருக்கும், நின்னான். பக்கத்தில் இருந்த ஒரு கட்டையை எடுத்தான், உருட்டு கட்டையை. ஒரே போட்டு போகிறதில்லை, கீழே விழுந்து வெடுக்குன்னு எழுதிட்டு இருக்கார். இந்த நாடகத்தில் நம்ம ஊர் நாடகங்களில் தான் சொல்லுவான், பரப்புறார காலை 2 பரப்புறாரன்ட்டு. அது மாதிரி கீழே விழுந்து வெடுக்குன்னு எழுதிட்டு கிடக்கிறாரு. அதனால் யாரை வேணுமானாலும் எப்படி வேணாலும் அடிக்கலாம், அதெல்லாம் முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
நான் முன்னாடியே சொன்னேன், முண்டனுக்கு 2 ஆள், முண்டுனா 3 ஆள், அது வேற. அதே மாதிரி நிறைய வித்தகத்தவன்லாம் இருக்கான். அவனுக்கு கரெக்டாக தெரியும் எங்கெங்கே அடிக்கணும்னு. நீங்கள் கரெக்டாக அடிச்சிங்க நெஞ்சுக்குழியில், அது உங்களுக்கு கொலை வழக்காக மாறி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அவன் செத்துருந்தான் நெல்சன், மூச்சு திணறி இருந்தால் பரவாயில்ல, 10 நிமிஷத்தில் உயிர் வந்துருச்சுன்னா பரவாயில்ல, செத்துருந்தான் விளைவு என்ன ஆயிருக்கும்? அவன் ஒரு ஆள். அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், வக்கீல் லட்சக்கணக்கான பேர் இருப்பான். ஆனால் உங்களை மாதிரி ஒரு பயிற்சி பெற்ற வீரன் கிடைக்கிறது, பெரிய ஒரு ஆசிரியர் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். எத்தனை லட்சம் மாணவர்களை உலகம் முழுக்க இருக்கிற நம்ம தமிழ் இளைஞர்கள் உங்களை பார்ப்பான், உங்கள் மேலே பாசம் கொண்டு இருக்கான். உங்களுடைய பயிற்சியை முன்னெடுத்து அவனும் தன்னை உடம்பை வலுப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதை செய்யுங்க ராஜபேரவன். சீமான் அவர்களுக்கும் இதை தான் சொல்கிறேன். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த பாடி பில்டர்களுக்கும் அதான் சொல்கிறேன். உங்களெல்லாம் அடிக்கிறது எப்படின்னு எங்களை மாதிரி கராத்தே வீரர்களுக்கும் தெரியும், சாதாரண ஆளுங்களுக்கு தெரிஞ்சால் அது அவனுக்கும் தெரியும். அதனால் இது உடம்பு அடித்தா தாங்குவேன் நீ தான், அது எங்களுக்கு தெரியும். உடம்புல எவ்வளோ பஞ்சு பண்ணாலும் நீ தாங்குவேன்ட்டு. ஆனால் உன்னை எங்கே அடிக்கணுங்கிறது வித்தெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் விட்டுட்டு அமைதி வழியில் சரியான பாதையில் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தீங்க, தலைவர் பிரபாகரனை முன்னெடுத்தீங்க. அதுக்காக உங்களை பாராட்டுறோம். உங்களுக்கு எங்களுடைய முழு ஆதரவு எப்போதும் உண்டு. சரியான பாதையில் செல்லுங்கள் ராஜா பேரன் அவர்களே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.